ஸ்ரீ குருப்யோ நமः. தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் சாநித்திய விசேஷம் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். தன்னிடமிருந்து திரவியங்களை கொடுத்து யக்ஞ ரட்சையை செய்கிற கோ எதையும் கொடுக்காவிட்டாலும் தன்னுடைய சாநித்திய மாத்திரத்திலேயே மந்திரங்களை ரட்சித்துக் கொடுக்கிற வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் மாட்டுக்கொட்டிலில் ஜபம் செய்தால் கோடி பங்கு பலன் என்பது. கோஷ்டம் என்ற மாட்டுக்கொட்டிலை போன்ற பரிசுத்தமான ஸ்தலம் எதுவும் இல்லை. 1927 மகாத்மா காந்தியை ஸ்ரீ சரணர் பாலக்காட்டில் உள்ள நெல்லிச்சேரியில் மாட்டுக்கொட்டகையிலேயே சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, சகல தேவதைகளும் கோவுக்குள் அடக்கம். ஏனென்றால் கோவுக்குள் 30 முக்கோடி தேவர்களுமே அடக்கம். சகல புண்ணிய தீர்த்தங்களும் ஒரு பசுவுக்குள் இருக்கின்றன. நம்முடைய ஆலயம் ஒவ்வொன்றிலும் சில தெய்வங்களுக்கு சந்நிதிகள் இருக்கின்றன. அதை சேர்ந்ததாக ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தம் இருக்கிறது. கோ என்பதோ அத்தனை தெய்வங்களும் அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் குடிகொண்ட ஆலயமாக இருக்கிறது. கோவே ஒரு நடமாடும் கோயில், சர்வ தேவதைகளுக்குமான மகத்தான கோவில். அடுத்தது, கோமாதாவும் லக்ஷ்மியும். சர்வதேவதா ஸ்வரூபம் என்றால் நம்முடைய சிற்றறிவால் இன்னதென்றே கிரகித்துக் கொள்ள முடியாமல் அல்லவா இருக்கிறது. ஒரே மலைப்பாக, பயம் கலந்த மலைப்பாக இருக்கிறதே தவிர அன்போடு பக்தி பண்ணும்படியாக இல்லையே. அதனால் கோமாதாவை குறிப்பதாக லக்ஷ்மி என்ற ஒரு தேவதையின் ஸ்வரூபமாக சொல்வது. அமரகோசம் என்கிற சமஸ்கிருத நிகண்டுவில் அகராதியில் லக்ஷ்மியின் பல பெயர்களை சொல்லும் போது லோகமாதா, லோகஜனனி என்னும் 2 பெயர்கள் சொல்லி இருக்கிறது. கோமாதா அந்த லோகமாதாவே. கோமாதாவை லக்ஷ்மி என்கிறது ஒரு பக்கம், அவளை லக்ஷ்மியின் வாசஸ்தானமாக சொல்வது இன்னொரு பக்கம். லக்ஷ்மிக்கு வாசஸ்தானங்கள் 5. சுமங்கலியின் சீமந்தம் என்ற வகிடு, மலர்ந்த தாமரை பூவின் உள்பக்கம், யானையின் மஸ்தகதம் தலை, வில்வபத்திரத்தின் பின்பக்க ரேகை ஆகிய 4ஓடு பசுவின் பின்புறமும் 5வதாக மகாலட்சுமியின் நிவாசமாக இருக்கிறது. கோவிடத்தில் எதிரிகள் சேர்கிறதில், எதிரிடைகள் சேர்கிறதில் கோமய கோமுத்திரங்களும் பவித்திரமாக இருப்பதாக பார்த்தோம் அல்லவா? அப்படியேதான் அதன் முகமண்டலமாக இல்லாமல் பிருஷ்டபாகமாக இருக்கப்பட்ட பின்புறம் பரம பவித்திரமான லக்ஷ்மி வாசமாக இருக்கிறது. அழகுக்காக கோவின் முகத்தில் சந்தன குங்குமம் இட்டு கழுத்தில் மாலை போட்டாலும் கோபூஜை என்று பண்ணும் போது பின்புறத்தை அலங்கரித்து அங்கேயே அர்ச்சனாதிகள் செய்ய வேண்டும். ஒரு கோவினிடம் நிகிருஷ்டமானது, தாழ்ந்தது என்று எதுவுமே இல்லை. அதனிடம் சர்வமும் சர்வாங்கமும் உத்கிருஷ்டமே, உயர்ந்தனவே. நம் மடம் மாதிரி தர்மபீடங்களில் பிரதிதினமும் காலம் கார்த்தாலே நடக்கிற முதல் வழிபாடு கோபூஜைதான் என்பதிலிருந்து கோவுக்கு உள்ள உத்கிருஷ்டமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம். பசுவை விட யானை எவ்வளவோ பெரிதாக இருந்தாலும் கோபூஜைக்கு அப்புறம்தான் கஜபூஜை. அடுத்தது, பசுவுக்கு ஒரு வாயுரை. தெய்வமாக பூஜை பண்ணுவது இருக்கட்டும், அது சிலர்தான் பண்ண முடியும். ஆனால் எவரானாலும் பண்ண வேண்டிய கடமையாக ஒன்று இருக்கிறது. கோவுக்கு ஆகாரம் போடுவதுதான் அது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்கு கைப்பிடி அளவு புல்லாவது கொடுக்க வேண்டும். கோ கிராசம் என்று இதை சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது. கிராசம் என்றால் ஒரு வாய் ஆகாரம். கோ கிராசம் என்பதை வைத்துதான் புல்லுக்கு இங்கிலீஷிலும் கிராஸ் என்று பெயர் வந்திருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்தில் பிரதிதினமும் ஜீவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஈஸ்வரனுக்கு ஒரு பச்சிலை, அதாவது வில்வபத்திரமேனும் அர்ச்சிப்பது, ஒரு கைப்பிடியாவது ஆகாரம் பிச்சை போடுவது ஆகிய 2க்கும் நடுவில் கோக்ராசம் கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறார். முடிவாக ஜீவர்களிடம் இனிமையாக பேசுவதையும் சொல்லியிருக்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே.
அடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம். கற்கிற காலத்திலும் சரி, கற்றவை நின்று போன பிற்பாடும் சரி, கோமாதாவின் வயிற்றுக்கு போதிய ஆகாரம் போடாமல் வாடவிட்டால் அது நமக்கு பெரிய களங்கம். இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறோம். இதில் நம்முடைய கவனக்குறைவு மன்னிக்க முடியாத தப்பாகும். நம் மதத்தில் பசுவுக்கு தெய்வஸ்தானம் கொடுத்திருக்கிற மாதிரி இல்லாத பிற மதஸ்தர்கள் தங்கள் தேசத்தில் வளர்க்கிற பசுக்களையும் நம் தேசத்தில் உள்ள பசுக்களையும் பக்கத்தில் நிறுத்தி வைத்து ஒப்பிட்டு பார்த்தால் நாம் அவமானப்படும்படியே இருக்கும். மற்ற தேசத்தார் பசுவை தெய்வமாக சொல்லாவிட்டாலும் அவர்கள் பசு மாம்சம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் நடைமுறையில் அவற்றின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போட்டு அவற்றை தளதளவென்று வைத்து காப்பாற்றுகிறார்கள். நாமோ நமக்கு பால் கொடுப்பதற்காக அதற்கு அதமபட்சமாக எவ்வளவு தீனி தேவையோ அவ்வளவே போடுகிறோம். அதனால் பார்வைக்கே அந்நிய தேசத்து பசுக்களுக்கு பக்கத்தில் நம் தேச பசுவை நிறுத்தினால் ஸ்டோனுக்கு பக்கத்தில் சோனி மாதிரி இருக்கிறது, சாண்டோவுக்கு பக்கத்தில் சோனி மாதிரி இருக்கிறது. மாம்சத்துக்காகவே அவர்கள் பசுவை புஷ்டி பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. என்ன காரணத்திற்கானாலும் சரி, ஒரு பசுவை உயிரோடு விட்டு வைக்கும் வரை வயிறு ரொம்ப போடுகிறார்கள் அல்லவா? பசுவை புஷ்டியாக வைத்து காப்பாற்றுவதற்கானவற்றை செய்யாமல் பசுவதையை சட்டத்தின் மூலம் தடுக்க வேண்டும் என்று நாம் வெறுமனே முழங்கி பிரயோஜனமில்லை. பசுவதையை ஆதரிப்பவர்கள் நாம் வைத்திருக்கும் கறவை நின்று போன கோக்களை காட்டி இப்படி இவற்றை எலும்பும் தோலுமாக குற்றுயிரும் குலை உயிருமாக வைத்திருப்பதை விட ஒரே அடியாக அத்தி செய்து விடுவது அவற்றுக்கே விமோச்சனம்தானே என்று கேட்டால் நாம் வாயை திறக்க யோக்கியதை இல்லாத நிலையாகத்தான் இப்போது இருக்கிறது. அடுத்தது அரசாங்கத்தின் கடமையும் மக்களின் கடமையும். இப்படி சொன்னதால் பசுவதை தடுப்புச் சட்டம் வேண்டாமென்றோ அல்லது அத்தனை பசுக்களும் அவை இயற்கையாக உயிர் பெறுகிற வரையில் நல்ல பராமரிப்பு அளிக்கப்படும் காலம் வருகிற வரையிலாவது பசுவதையை சட்டம் மூலம் தடுக்க கூடாதென்றோ சொல்வதாக அர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது. கோஹத்தி தடுப்புச் சட்டம் எவ்வளவு சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளவில் கொண்டு வர வேண்டியது. அது அரசாங்கத்தில் பண்ண வேண்டியது. ஆனால் அதோடு முடிந்து விடாமல் மக்கள் கடமை என்றும் ஒன்று இருக்கிறது. அது கோ ஒரு நாளும் ஒட்டி உலர்ந்து நிற்க விடாமல் அதற்கு வேண்டிய அளவு தீனி போட்டும் சுகாதாரமான கொட்டில்களில் வாழுமாறும் வைத்தும் ரட்சிப்பதே. பல காலமாக கோஹத்திக்கு அரசாங்க தரப்பில் தடுப்புச் சட்டம் போட வேண்டும் என்று பல பேர் வற்புறுத்தி கிளர்ச்சி எல்லாம் கூட பண்ணி வருகிறார்களே தவிர மக்கள் தரப்பில் கோ சம்ரட்சணத்துக்கு என்னவெல்லாம் பண்ண வேண்டுமோ அதை வற்புறுத்தி விசேஷமாக எதுவும் சொல்லவோ செய்யவோ இல்லை. இந்த விஷயத்தில் நானே என் கடமையை சரிவர பண்ணவில்லை. நம் கடமை என்ற இந்த அம்சத்தை அழுத்தி எடுத்து காட்ட வேண்டும் என்றுதான் எதிர்த்தரப்பாரின் குற்றச்சாட்டிலும் நியாயமில்லாமல் இல்லை என்று சொன்னேன். மொத்தத்தில் அரசாங்க சட்டம் அவசியம்தான். அதே அளவுக்கு மக்கள் உரிய முறையில் கோக்களை அவற்றின் கடைசி காலம் வரையில் நன்கு நடத்த வேண்டியதும் அவசியம் என்றே சொல்ல வந்தேன். ஒரு பக்கம் பசுவை தெய்வமாக காட்டி கோபூஜை செய்யும் மதஸ்தர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொரு பக்கம் மாம்சத்துக்காகவும் தோலுக்காகவும் ஏராளமான கறவை நின்ற கோக்களை ஹத்திக்கு அனுப்பி கொண்டும் இருக்கிறோம். அல்லது அவற்றை வயிறு வாடி வதங்கி நசியுமாறு வைத்திருக்கிறோம். இந்த ஹிப்போக்ரசி நமக்கு பெரிய களங்கம். தானாக உயிர் பிரிகிற வரையில் கோக்களை நல்லபடி வைத்து காப்பாற்றாத வரையில் நம்மை இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கே லாயக்கில்லை. அடுத்தது கோவின் வயிற்றை நிரப்ப சுலப வழி. பசுக்களை வயிறு வாடவிடாமல் ரட்சிப்பதற்கு நம்மில் அத்தனை பேரும் ஏதோ பிரமாத தியாகம் பண்ண வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்று கூட இல்லை. பசுவுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணினாலும் தகும், சிரமப்பட்டாலும் தகும் என்பது வாஸ்தவம். அப்படி பல பேரோ புறப்பட்டால் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் எல்லோரும் அவ்வளவு தூரம் போகாமல் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்தாலே போதும். எத்தனையோ கோக்களின் வயிறு நிறைந்துவிடும். அதாவது நாம் தினமும் சாப்பிடுகிற காய்கறிகளில் உதவாதது என்று சீவி தள்ளுகிற மேல் தோலியெல்லாம் கோவுக்கு ஆகாரமாக போடும்படி தக்க ஏற்பாடு செய்து விட்டாலே எத்தனையோ பசுக்களின் வயிறு ரொம்பும். தினம்தோறும்
வீட்டுக்கு வீடு காய்கறிகள் நறுக்குகிறோம். ஹாஸ்டல்களிலும் ஹோட்டல்களிலும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாப்பிடுவதால் ஏராளமாக காய்கறிகள் நறுக்கப்படுகின்றன. நறுக்கும் போது வேஸ்ட் என்று மேல் தோல்களை குப்பை தொட்டியில் கொட்டி தோட்டிகளுக்கு அவற்றை சுத்தப்படுத்தும் வேலையை வைக்கிறோம். இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஸ்டல், ஹோட்டல் போன்ற இடங்களிலும் காய்கறி தோலியை போட்டு ஈ எறும்பு வராமல் மூடி வைக்கும்படியாக தனியாக தொட்டி வைத்திருக்க வேண்டும். இவற்றை வீட்டுக்கு வீடு சேகரித்து பசுவின் வயிற்றுக்கு கொண்டு சேர்ப்பதற்கென்றே தொண்டர்கள் திரள வேண்டும். இதிலே அப்படி என்ன கிடைத்துவிடப் போகிறது என்று அலட்சியமாக நினைக்க வேண்டாம். நாம் கோடானு கோடி பேரில் ஒவ்வொருவரும் காய்கறி சேர்த்துக் கொள்கிறோம். ஆதலால் வீட்டுக்கு வீடு தோல் சேகரிப்பு என்றால் மொத்தத்தில் போராக குவியும். ஹாஸ்டல், ஓட்டல்களில் சேர்வதை கேட்கவே வேண்டாம். ஜனத்தொகையின் விகிதத்தோடு பார்த்தால் பசுவின் பாப்புலேஷன் ரொம்ப குறைச்சலாகவே இருக்கும். அப்படிப்பட்ட பசுக்களிலும் நல்ல முறையில் பண்ணைகளிலும் சௌகரிய தசையில் உள்ள சொந்தக்காரர்களின் வீடுகளிலும் பராமரிப்பு பெறுகிறவற்றுக்கு நாம் எதுவும் செய்ய வேண்டும் என்பதில்லை. கசாப்பு கடைக்கும் இறைச்சி கூடத்துக்கும் போகக்கூடிய ஸ்திதியில் இருக்கும் பசுக்களை காப்பாற்றுவதுதான் இங்கே நமக்கு முக்கியமான குறிக்கோள். அதில் கணிசமான அளவுக்கு இந்த தோல் சேகரிப்பு நமக்கு சகாயம் பண்ணும் என்பதில் சந்தேகமில்லை. சிறுதுளி பெருவெள்ளம், கவனக்குறைவு சிறிதும் இல்லாமல் இந்த சுலபமான காரியத்தை செய்தால் அந்த வெள்ளத்தை பிரத்யட்சமாக பார்க்கலாம். கோபாலகிருஷ்ணனின் அருள் வெள்ளத்தையும் பெறலாம். கோ சம்ரட்சணம் நம்முடைய அத்தியாவசிய கடமையாதலால் இதை நடைமுறை சாத்தியமில்லாத காரியம் என்று தள்ளிவிடாமல் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளித்துக் கொண்டு கஷ்ட நஷ்டப்பட்டாவது அவசியம் இதை செய்ய வேண்டும். அப்படியொன்றும் கஷ்டமும் நஷ்டமும் பெரிசாக வந்துவிடாது. பால் மறுத்த பசுக்களை கட்டி தீனி போட முடியவில்லை என்பதால் தானே அவற்றை கசாப்பு கடைக்கு அனுப்புவது. அப்படி தாய் தெய்வமும் தெய்வத்தாயுமான கொலைகளத்துக்கு போகிறது பெரிய கஷ்டமும் நஷ்டமும். அது நேராமல் பார்த்து கொள்வதற்கு செய்கிற எந்த முயற்சியும் கஷ்ட நஷ்டங்களில் சேராது. காய்கறி தோல் மாதிரியே சாதம் வடித்த கஞ்சியும் பசுவுக்கு ஆகாரமாதலால் அதையும் சேகரித்து பசுக்களுக்கு சேர்க்கலாம். ஆனால் இப்போது பெரும்பாலான வீடுகளில் குக்கர் சமையல் வழக்கம் வந்துவிட்டது. அப்படி இல்லாத இடங்களில் இந்த கைங்கரியமும் செய்யலாம். அரிசியை ஜலம் விட்டு அலம்புகிற கழிநீர் என்கிற கழிவு நீரும் கூட பசுவுக்கான ஆகாரம்தான். அதுவும் பசு வயிற்றுக்கு போகும்படி செய்ய வேண்டும். வீட்டுத் தோட்டங்களில் ஒரு சின்ன திட்டில் பசுவுக்கென்றே அகத்திக்கீரை பயிரிடுவது என்று ஏற்பட்டுவிட்டால் அதுவும் கோ வதை நின்று கோ ரட்சணம் நடப்பதற்கு கணிசமான உபகாரம் செய்ததாகும். அகத்திக்கீரையை பசு பரம பிரீத்தியோடு சாப்பிடும். பகவான் வாசுதேவனின் வயிற்றுக்கே போடுவதாக நினைத்து இப்படியெல்லாம் எந்த முறையிலேனும் நாம் ஒவ்வொருவரும் பசுக்களை அவசியம் ரட்சிக்க வேண்டும். அந்த உணர்ச்சி வந்துவிட்டால் சிரமமே ஏற்பட்டாலும் அது சிரமமாக தெரியாது. மனம் இருந்தால் வழி உண்டு. இந்த விஷயத்தில் நிச்சயமாக மனம் இருந்தே ஆக வேண்டும். அப்போது வழியும் தானே பிறக்கும். அடுத்து காப்பு விடுதிகள். முடிவாக சகல மக்களும் ஒன்று கூடி நடத்த வேண்டிய பணி என்னவென்றால், ஒரு பசு கூட வதைக்கு போகாமல் பயிறு ரொம்ப தீனி பெறவும் சுகாதாரமான கொட்டில்களில் வாசம் பெறவும் செய்வதுதான். இதற்காக கறவை நின்று போன பசுக்களுக்கென்றே ஆங்காங்கு காப்பு விடுதிகளை மக்கள் அமைத்து செவ்வனே பரிபாலிக்க வேண்டும். கறவை நின்ற பசுக்களை வைத்து காப்பாற்ற பிரியப்படாமல் இறைச்சி கூடத்துக்கு விற்கவிருக்கும் எல்லா சொந்தக்காரர்களிடமிருந்தும் அவற்றை வாங்கி இந்த விடுதிகளில் வைத்து காப்பாற்ற வேண்டும். போதிய பண்பாடில்லாத சொந்தக்காரர்களாயிருந்தால் அவர்கள் மாம்ச விலையையும் தோல் விலையையும் நினைத்து பேரம் பண்ணக்கூடும். அவர்களுக்கு பொறுமையாகவும் சாந்தமாகவும் இப்பணியில் உள்ள புண்ணியம் ஜீவகாருண்யம் இரண்டையும் எடுத்துச் சொல்லி நியாய விலைக்கோ இலவசமாகவோ விற்கச் செய்ய வேண்டும். பல மாட்டுக்காரர்கள் நிஜமாகவே ஏழைகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்களிடமிருந்து இலவசமாக எதிர்பார்ப்பதற்கில்லைதான். எப்படியானாலும் அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற காரணத்துக்காக ஒரு பசுவை கூட கொலை கூடத்துக்கு போகும்படி பண்ணிவிடக்கூடாது. விலைக்கு மாடு வாங்குவது, விடுதி அமைப்பது, தீனி போடுவது என்றால் நிரம்ப பணம் பிடிக்குமே. அதோடு
மாடோ பாடோ என்று கிழமாடுகளை பராமரிப்பதென்றால் சரீர உழைப்பும் நிரம்ப தேவைப்படுமே என்றால், இந்த பணியின் முக்கியத்துவத்தை பார்க்கிற போது பணமும் உழைப்பும் ஒரு பெருசில்லை. அடுத்தது, பசு சேவையில் மக்கள் ஒரு குடும்பமாகச் சேர்வது. இது எத்தனை அவசியம் என்று அவேர்னஸ் கிரியேட் செய்வது என்கிறார்களே, அப்படி வலுவான பிரச்சாரத்தால் ஜனசமூகத்தில் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திவிட்டால் போதும். இத்தகைய பெரிய ஜனத்தொகையுள்ள நம் தேசத்தில் தேவையான பணமும் திரளும், தொண்டர்களும் திரளுவார்கள் என்றே நம்புகிறேன். அங்கங்கே 4 பேர் விடாமுயற்சியுடன் புறப்பட்டு விட்டால் போதும், பொருள் பலம் ஆள் பலம் இரண்டுமே கிடைத்துவிடும். இதில் ஒரு விஷயம் என்னவென்றால், பணம் கொடுக்கிறவர் வேறே, சரீர தொண்டு செய்கிறவர் வேறே என்று அடியோடு இரண்டாக பிரிந்து நிற்கக்கூடாது. பணம் கொடுக்கிறவரும் கொஞ்சமாவது உடம்பால் உழைக்க வேண்டும், உடம்பால் உழைக்கிறவரும் கொஞ்சமாவது பொருள் உதவி பண்ண வேண்டும். அப்போதுதான் எல்லோருக்கும் டோட்டல் இன்வால்வ்மெண்ட், பூரணமான ஈடுபாடு இருக்கும். அதோடு சமூகத்திலும் மக்கள் பணம் படைத்தவர் உழைப்பாளி என்று 2 ஜாதிகளாக பிரிந்து நிற்காமல் எல்லோரும் ஒரேபோல் கோமாதாவின் குழந்தைகளாக ஒரே குடும்பமாக ஐக்கியப்படுவார்கள். என் ஆசை என்னவென்றால், இந்துக்களான நாம் எல்லோரும் இப்படி ஒரு குடும்பமாக கோ சேவையில் சேர்வதோடு மற்றவர்களுக்கும் நல்லபடியாக பிரேமையுடன் எடுத்துச் சொல்லி பிற மதஸ்தர்களையும் இதில் ஈடுபடுத்தி நம்முடைய ஒட்டுமொத்த ஜனசமூகம் முழுவதுமே ஏக குடும்பமாக ஒற்றுமையோடு இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே. மதாபிமானம் என்பது ஒவ்வொரு மதஸ்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனாலும் ஜீவகாருண்யம் என்பது சகலருக்கும் பொதுவானது. ஆகையால் அந்த அம்சத்தை கொண்டு இந்த பணியில் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மதஸ்தர்களும் ஒன்று சேர்ந்து தோள் கொடுக்க வேண்டும் என்பதே என் அவா. அடுத்தது, பேணுவது புண்ணியம், புறக்கணிப்பது பாவம். பசுவை பேணி காப்பது சர்வ பலன்களையும் அளிக்கும் பரம புண்ணியம். இதை சொல்லும் கையோடேயே அதை புறக்கணிப்பது சாபங்களை வாங்கித் தரும் மகா பாவம் என்பதற்கும் ஆதாரம் இருப்பதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சூரிய வம்சத்திலே வந்த மகாத்மாவான ராஜா திலீபன் வாழ்க்கையில் 2க்கும் சான்று இருக்கிறது. அவர் தேவலோகம் சென்றிருந்த போது காமதேனுவை பிரதட்சணம் செய்யாமல் வந்து விடுகிறார். அந்த தப்புக்காக அவருக்கு சந்ததி வாய்க்காது என்று சாபம் ஏற்படுகிறது. சாப நிவிருத்தி என்றும் ஒன்று உண்டே. அது என்ன? அது காமதேனுவின் கன்றான நந்தினி சூரிய வம்சத்தின் குருகுல வசிஷ்டரிடம் இருக்கிறது. வசிஷ்டர் சொன்னதன் பேரில் அதற்கு ஒரு மாட்டுக்காரன் செய்வதை விட பக்தியுடன் திலீபன் மேய்த்து கட்டி குளப்பாட்டி இன்னும் எல்லா கைங்கரியமும் செய்கிறார். பத்னி சுதீட்சணையுடன் சேர்ந்து அப்படி பண்ணுகிறார். சாபம் நிவர்த்தி ஆகிறது. சாபம் நிவர்த்தியாகி ஏதோ ஒரு சாமானிய பிள்ளை பிறந்தது என்றில்லாமல் சூரிய வம்சத்துக்கு ரகுவம்சம் என்றே இன்னொரு பெயர் ஏற்படும்படியான பெருமைகள் நிறைந்த ரகு திலீபனுக்கு புத்திரனாக பிறந்தவன்தான். அப்புறம் பகவானே ரகுராமனாக அவதாரம் செய்யவும் அதுவே அடிப்படை. அடுத்தது, முற்காலத்தில் நடந்த பசு பராமரிப்பு. சொல்லி பிரயோஜனமில்லை என்றாலும் சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. வெள்ளைக்கார அரசாங்கம் வருகிறதற்கு முந்தி ஊருக்கு ஊர், கிராமத்துக்கு கிராமம் பசுக்களுக்கென்றே பிரத்யேகமாக மேய்ச்சல் பூமி சாசனமாக விடப்பட்டிருக்கிறது. கோ மோட்சத்துக்குள்ள முக்கியத்துவம் தெரியாத வெள்ளைக்கார அரசாங்கம் அந்த பூமிகளையும் தர்காஸ்களாக கொடுத்துவிட்டது. பசுவின் வயிற்றில் அதிலிருந்து அடிவிழ ஆரம்பித்தது. அதே மாதிரி மந்தை கரைக்குளம் என்று பசுக்களுக்காகவே முன்காலத்தில் இருந்த குளங்களும் இப்போது எடுபட்டு விட்டன. மைனர் இரிகேஷன் ஒர்க்ஸ், சிறிய நீர்ப்பாசன திட்டம் என்று அரசாங்கத்தில் போடுவதில் இந்த மந்தை கரைக்குளத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அநேக கிராமங்களாக இருந்தவை உருமாறித்தான் இன்றைய சென்னை மாநகரமாகி இருக்கிறது. இப்போது மந்தவெளி என்று இருக்கிற பேட்டையில் ஆதியில் மேய்ச்சல் பூமியாகவே இருந்திருக்கிறது. அமிஞ்சிக்கரையை அமைந்த கரை என்கிறார்களே, அது மந்தைக்கரை குளமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். முன்னாளில் மாடுகளிடம் எத்தனை அபிமானம் காட்டி அதை ரட்சித்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று சொல்கிறேன். மனிதர்களாக பிறந்தவர்கள் கடை தேறுவதற்காக செய்ய வேண்டிய தர்மங்களை
எண் 4 அதாவது 32 அறங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதை இரட்டிப்பாக்கி 64 தர்மங்கள் என்றும் சொல்லுவதுண்டு. அவற்றில் ஒன்றாக ஆதீண்டு குற்றி நிரவுதல் என்பதை சொல்லியிருக்கிறது. அது என்ன? ஒரு கோவுக்கு உடம்பிலே அரிக்கிறது. நமக்கு எங்கே அரித்தாலும் நாம் கையை வளைத்து சொரிந்து கொள்கிறோம். கோவோ பின்னங்காலை கொண்டுதான் சொரிந்து கொள்வது. அப்போது சில இடங்களில் அரித்தால் அதற்கு சரியாக சொரிந்து கொள்ள வராது. அந்த மாதிரி ஏற்படும் போது அது அரிப்பெடுக்கிற பாகத்தை நேரே வைத்து தேய்த்து சொரிந்து கொள்வதற்கு வாகாக கல்லை நட்டு வைப்பதுதான் ஆதீண்டு குற்றி நிறுவுதல். ஆங்காங்கே இந்த மாதிரி நட்டு வைத்தார்கள். அந்த வழியில் போகிற மாடுகள் அவற்றில் சொரிந்து கொண்டு தினவு தீர்ந்தன. இப்படி சின்ன விஷயங்களை கூட பரம தர்மமாக நினைத்து கோவுக்கு செய்த தேசத்தில் நாம் அதை எலும்பும் கூடுமாக்குகிறோம், வதையாவதற்கு விடுகிறோம் என்றால் அது நமக்கு பெரிய அபக்யாதி. அடுத்தது தேசிய செல்வம். கோ சம்ரட்சணம் பற்றி சொல்லும் போது, பசுமடங்கள் என்ற கோசாலையை நிறைய வைத்து போஷிக்கும் நம் பக்கத்து நகரத்தாருக்கும் பிஞ்சிரா போல் என்று வைத்து நடத்துகிற வடக்கத்திக்காரர்களுக்கும் நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. பழைய நாளில் கோவின் வயிற்றுக்கு யதேஷ்டமாக போடவே மேய்ச்சல் பூமிகளை பராமரித்தார்கள். டவுன் லைஃப் என்பது வந்துவிட்டதில் எங்கே பார்த்தாலும் தோட்டமா துறவா வயலா இல்லாமல் கட்டிடங்களும் ஆபீஸ்களும் ஆகிவிட்டன. இந்த உட்பாதத்தில் மனுஷனுக்கு அத்தியாவசியமான பிராணவாயுவுக்கே குறைபாடு வந்துவிட்டது என்று இப்போதுதான் அரசாங்கத்தார் கொஞ்சம் கண்ணை முழித்துக் கொண்டு அங்கங்கே காலி இடங்கள், பார்க்குகள், விளையாட்டு மைதானங்கள் இருக்க பண்ணுவதில் கொஞ்சம் முனைப்பு காட்டி வருகிறார்கள். நகரவாசிகளுக்கு இவற்றையே லங்ஸ், சுவாசகோசம் என்று சொல்லுகிறார்கள். அந்த லங்ஸுடனேயே கோவின் வயிற்றுக்கும் இடம் தந்து அங்கங்கே மேய்ச்சல் பூமிகளும் ஏற்படுத்த வேண்டும். பசுவை தேசிய செல்வம் என்றே சொல்ல வேண்டும். பால் வற்றின பின்பும் அது செல்வம்தான். பால் வற்றினாலும் அது ஆயுஷ் உள்ள வரையில் சாணம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. அந்த சாணம் எருவாக பிரயோஜனப்படுகிறது. இப்போது புதிதாக கோபர் கேஸ் என்று அதிலிருந்து எரிவாயு எடுக்கிறார்கள். ஆனால் கோ சம்ரக்ஷணம், பசுவின் பராமரிப்பு என்பது பொருளாதார முறையில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஈடுகட்டுகிறதா, லாபம் கிடைக்கிறதா என்றெல்லாம் பார்த்து மட்டும் நடக்க வேண்டிய வியாபார காரியம் அல்ல. முன்னேயே சொன்ன இந்த லௌகீகத்தோடு மட்டும் கோ நின்று விடாமல் தெய்வீக வைதிக சம்பந்தம் உள்ளதாகவும் இருக்கிறது. லௌகீகத்தை விடவும் இந்த பெருமைதான் அதற்கு முக்கியமானது. ஆகையால் தாயை பராமரிப்பது போலவும் தெய்வத்தாயை பூஜிப்பது போலவும் கோ சம்ரட்சணத்தை நாம் நினைக்க வேண்டும். கோவின் மூலம் நாம் லௌகீகமாக பயன் பெறுவதை மட்டுமே கருத்தில் கொண்டு அப்படிப்பட்ட பயனை கொடுக்க அதற்கு சக்தி இல்லாமல் போகும்போது அடிமாட்டுக்காக விற்பதாக நடப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும்.